அநேக நேரத்தில் நாங்கள் விரும்புகிற ஒரு காரியம், ஆனால் அநேக நேரத்தில் கிடைக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களையே சிந்தித்து பாருங்கள். இப்போ நீங்கள் சமாதானத்தோடு நல்ல மன நிறைவோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் எல்லாமே இருந்தும் ஒரு வெறுமையோடும், பக்கத்தில் ஆட்கள் இருந்தும் ஒரு தனிமை உணர்வோடும், சமாதான குழப்பங்களோடும் இருக்கிறீங்களான்னு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களினாலேயோ இல்லாவிட்டால் செல்வங்களினாலேயோ ஒருபோதும் சமாதானத்தை தந்துவிடவே முடியாது. ஏன், நாட்டிலே ஆளுகிறவர்கள் கூட நமக்கு சமாதானத்தை தர முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வெளியிலே இருக்கிற அமைதி அல்ல, நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாகிற மிக பெரிதான அமைதி. அந்த சமாதானத்தை இயேசு மாத்திரம்தான் தர முடியும். ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் சத்ருவை ஜெயம் கொண்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்த சீஷர்களுக்கு போய் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்குது, ஓடி ஓடி நாங்கள் கஷ்டப்படுகிறோம், ஆனால் அந்த சமாதானத்தை பெற முடியலை. இப்படி நிலையில் இருக்கிறவர்களுக்கு இயேசு இந்த நாளிலும் ஒரு விடயத்தை உணர்த்துகிறார். நீங்கள் போய் அறையை பூட்டி மணிக்கணக்காய் இயேசுவோடு காத்திருங்கள். உலகம் தர முடியாத அந்த சமாதானத்தை நிச்சயமாய் தேவன் தருவார். ஏனென்றால் வார்த்தை உண்மையுள்ளது. உங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். சில நேரத்தில், சில காலங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் சமாதானமாக இருப்பீங்க. இயேசு சுவிசேஷம் சொல்ல போகிற பொழுது கூட ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் போய் செல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. இன்றைக்கு ஏனென்றா அநேக வீட்டிலே சமாதானம் இல்லை. ஆகவே உலக காரியத்தை தேடி அதன் மூலம் சமாதானம் வரும் என்று ஒரு நாளும் நம்பி உங்களை நீங்களே ஏமாற்ற வேண்டாம். இயேசுவின் பாதத்தில் மட்டுமே சமாதானம் உண்டு. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.